அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 22. தடுக்கப்பட்ட 7 விஷயங்கள், அனுமதிக்கப்பட்ட 7 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். அதாவது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை எங்களுக்கு கடைபிடிக்கும்படியும் 7 விஷயங்களையும் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட 7 விஷயங்களையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அறிவித்து தந்தார்கள். அதில் முதலாவதாக நோயாளிகளிடம் நலம் விசாரிக்கும்படியும் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும்படியும் தும்மியவர் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று கூறும்போது அவருக்கு எர்ஹமுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவானாக என்று பதில் சொல்லும்படியும், விருந்து யாராவது விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளும்படியும், சலாம் எனும் முகமனை அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் பரப்பும்படியும், அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்யும்படியும், சத்தியம் செய்தவர் அதை நிறைவேற்ற உதவும்படியும் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இது 7 விஷயங்கள். அடுத்து தடை செய்யப்பட்ட 7 விஷயங்களை பார்ப்போம். ஆண்கள் தங்க மோதிரங்களை அணிய வேண்டாம் என்றும், யாரும் வெள்ளி பாத்திரத்தில் நீர் அருந்த வேண்டாம் என்றும், மென்பட்டு திண்டு அதாவது மிஸ்ரா பட்டு கலந்த எகிப்திய ஒரு பஞ்சாடை ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றும், சாதாரண பட்டு அலங்காரப்பட்டு தடித்த பட்டு ஆகியவற்றை அணிய வேண்டாம் என்றும் எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்த 7 விஷயங்கள் என்று பராவு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் 5635வது ஹதீஸாக இடம்பெற்று. எனவே அனுமதிக்கப்பட்ட 7 காரியங்கள், தடுக்கப்பட்ட 7 காரியங்கள் இவைகள். இதை சரியாக நம்ம புரிந்து செயல்பட வேண்டும். நோயாளியிடம் பார்த்துவிட்டு நம்ம பாட்டுக்கு போகக்கூடாது, அவங்களை விசாரிக்கணும். அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். ஜனாசாவை பின்தொடர்ந்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அப்போ தும்புறார் ஒருத்தவர், அதை கேட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடாது, அதுக்குரிய பதிலையும் சொல்லணும். அப்போ விருந்துக்கு அழைக்கிறாங்க, வேண்டியவராக இருந்தாலும் சரி வேண்டாதவராக இருந்தாலும் சரி, விருந்துக்கு அழைந்து விட்டால் முகம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சலாத்தை பரப்ப வேண்டும், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும். அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யப்படணும். ஏன்னா அந்த உலகத்தில் யாருக்கும் அநீதி இழைக்கக்கூடாது. அப்படி படும்போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தர் சைத்தியம் செஞ்சிட்டாரு, அதை நிறைவேற்ற வசதி இல்லை, வாய்ப்பு இல்லைன்னா அவருக்கு அதுக்கு உதவி செய்யணும். இப்படி நன்மையை ஏவும்படி நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க.